பழைய ஜீவியத்தை விட்டு பழைய இதெல்லாம் விட்டுட்டு பழைய வழிகளெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிலர். அப்படிப்பட்ட நிலையில் முதல் ஸ்டேஜில் சிலர் இருக்கிறீங்க. வெல்கம், உங்களை வரவேற்கிறோம். இப்போ தான் வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ தான் கர்த்தரை விசுவாசத்து கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க, ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்க்கை ஆரம்பிக்குது. செகண்ட் ஸ்டேஜுக்கு போங்க, ஏன்னா அது யாத்திரை. சிலர் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. நான் பிரதர், ஒரே ஃபேமினாக இருக்குது, ஒரே பஞ்சமாக இருக்குதுங்க, ஒரே போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அது இல்லை இது இல்லை, வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, தேவைகள் சந்திக்கப்படலையே, ஊரெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இதில் போய் நான் சிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறவர்களாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இங்கே தான் விசுவாசத்திலே வெற்றியை அனுபவித்து பார்க்க வேண்டும். இங்கே உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவர் நிரூபிப்பார். இங்கே நம்பிக்கை இழந்துடாது. இங்கே வந்தோடனே சிலர் என்ன பண்ணிடுறாங்க, அழைச்ச தேவன் உண்மை உள்ளவரா, சரியா இப்படி தான் போக சொன்னாரா, தெரியல, நான் எதுக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கு திரும்பி போயிடுறேன். கர்த்தருடைய அற்புதத்தை நின்று ருசித்து பார்க்க வேண்டும். திரும்பி போறதில்லை, நின்று பார்த்து ருசித்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லா பஞ்சத்தையும் கடப்பீர்கள், பஞ்சம்லாம் உங்க முன்னால நிற்காது. எதிரிகள் ஒருவனும் உங்களுக்கு எதிராக ஒரு விரலை கூட எழுப்ப முடியாது, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தேவன். அப்படி விசுவாசிங்க, இது நடுவில் அப்படி விசுவாசிக்கணும். சிலர் மூணாவது ஸ்டேஜில் இருக்கிறீங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். நான் கூட அங்கே தான் நிற்கிறேன். பெரிய அற்புதம் நடக்கணும். நடக்குமா? நான் சொல்லுகிறேன், நடக்கும், 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 நடக்கும். அதனால தான் பாட்டெல்லாம் இந்த மாதிரி பாடுறோம். நிச்சயம் நடக்கும், நடக்கும், நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, நடக்கும், நடக்கும். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்கும். கற்பனை கெட்டாத காரியங்களை கர்த்தர் செய்வார். கேட்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு மேலாக செய்வார். நடக்குமா? நடக்கும். எல்லாம் சொல்றாங்க நடக்காது, நான் சொல்றேன் நடக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நான் இருக்கிறேன். திரும்ப திரும்ப அந்த ஸ்டேஜுக்கு வரேன், நான் அனுபவிக்கிறேன். இருக்கீங்களா? கர்த்தர் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். இவ்வளோ நாள் அழைச்சி நடத்திட்டு வந்தவர் கடைசியில் கைவிட மாட்டார், கொண்டு போய் சேர்க்கவே செய்வார். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதை தீர்மானிச்சிருங்க. எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்துட்டு